வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. கோவாவில் இருக்கோம். கோவா போயிருக்கியா? கோவாவில் எவ்வளோப்பா செலவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5000 ரூபாயில் முடிச்சுட்டு ஊருக்கும் போகலாம், 50,000 ரூபாயை காலி பண்ணிவிட்டு ஊருக்கும் போகலாம். அது நம்ம செலவு பண்ணுறதை பொறுத்து. பேச்சுலருக்கு என்னென்ன இடம்லாம் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அவங்க எதுக்காக வராங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஃபேமிலிக்கானது. கோவாவில் ஃபேமிலி நிறையா பேர் எதுக்கு வராங்க, ஹனிமூன் கப்புள்லாம் எதுக்கு வராங்க, இந்த வாட்டர் ரைடிங் என்டர்டைன்மெண்ட் இதுக்காக தான் வராங்க. ஆனால் அந்த வாட்டர் ரைடிங்லேயே நிறையா ஸ்கேம் நடக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் ஃபேமிலியாக வர்றீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்கேம்லேருந்து கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. அதுக்காக முன்கூட்டியே சொல்கிறது தான். நீங்கள் என்ன தான் உஷாராக இருந்தாலும் உங்கள்கிட்ட இருந்து காசை ஆட்டை போட்டுருவாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு அவசியமாகுது. அதுக்காக தான் இந்த வீடியோ. முதல்ல நாங்கள் வந்து காலங்கட்டில் ஒரு ரூமில் தான் தங்கியிருந்தோம். ரூமில் தங்கின உடனே தங்குற இடத்துல பொதுவாகவே நம்ம தங்குற இடத்துலையே இந்த வாட்டர் ரைடிங்கு, க்ரூஸ் எல்லாத்துக்கும் புக் பண்ணி தரது வழக்கம். அதே மாதிரி தான் நம்ம ஹோட்டல் தங்கியிருக்க இடத்துலையும் சொன்னாப்புல. சொல்லும் போதே வந்து என்ன இவ்வளோ காசாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இது நம்மகிட்ட ஸ்கேம்லாம் கிடையாது சார், நம்மலாம் கரெக்டாக இருப்போம், ஸ்கேமு கிடையாது அப்படின்னாரு. ஆனால் அதுவே மிகப்பெரிய ஸ்கேமுன்றது போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. சரியா? வாட்டர் ரைடிங்க்கு 1300 ரூபா அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி வாட்டர் ரைடிங்க்கு 1300 ரூபா கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு 1500 ரூபா சொன்னார். அப்புறம் பேசி குறைச்சி 1300 ரூபா அப்படின்னு கொண்டு வந்தாச்சு. சரிண்ணா 1300 ரூபாய்க்கு கூட்டி பிக்கப்பு ட்ராப்பு அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு பிக்கப்பு ட்ராப்பு கிடையாது, நீங்களாக போகணும் அப்படின்னாங்க. அப்புறம் 1300 ரூபா தானே கொடுத்துருக்கீங்க, நீங்களே போய்க்கிங்க அப்படின்னாங்க. இல்லை எங்களுக்கு பிக்கப் ட்ராப் வேணும் அப்படின்னோடனே சரி அப்படின்ட்டு 1300 ரூபாய்க்கு பிக்கப்பு ட்ராப்பு எல்லாமே ஓகே அப்படின்ட்டாங்க. ஃபோட்டோ இன்க்ளூடுன்னாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி லஞ்ச் இருக்குது, பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு ஒத்துக்கிட்டு நாங்களும் போயிட்டோம். பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு வண்டி வந்துச்சு, ஏசி வண்டின்னாங்க. ஏசியே இல்லை வண்டியில். சரின்னு உள்ளே போனோம். போய் நம்ம வாட்டர் ரைடிங் போகிறதுக்காக ஒரு போட்டில் ஏற்றி விட்டாங்க. போட்டில் ஏறுறதுக்கு முன்னாடியே எல்லாத்துக்கிட்டையும் 250 ரூபா வசூல் பண்ணிட்டாங்க. எதுக்கு 250 ரூபா? நம்ம தான் 1300 ரூபா கட்டிட்டோம்ல அப்படின்னோம்னா, இல்லை இந்த 250 ரூபா எதுக்குன்னா ஸ்கூபா டைவிங்க்கு நாங்கள் காஸ்டியூம் கொடுப்போம், அதுக்காக இந்த 250 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. சரி, அதை பற்றி நம்ம ஸ்கூபா டைவிங்கை பற்றி பேசும்போது அது எதுக்குன்னு சொல்கிறேன். அதுவே மிகப்பெரிய ஸ்கேமு. அந்த ஸ்கூபா டைவிங் போகும்போது அந்த 250 ரூபா மேட்டரை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்துட்டோம். மணி வந்து 9:15 9:30 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 ஆயிடுச்சு வச்சுக்க. வண்டி நின்றுக்கிட்டே இருக்குது, போட்டு கிளம்பாமல். காலை உணவு எங்கடா அப்படின்னு கேட்டோன்னே ஒரு கவரில் 2 சமோசாவையும் ஒரு சாஸையும் போட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதுதான் பிரேக்ஃபாஸ்ட். அதாவது அவங்க பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு இன்க்ளூடட் அப்படின்னாங்க. ஆனால் உண்மையிலேயே ஸ்நாக்ஸு லஞ்சு இன்க்ளூடட் அப்படின்னு போட்டிருந்தா கூட நம்ம மனசாரி இருக்கும். என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லிட்டு 2 சமோசாவை தரீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லையே, பசிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு போனோம். அப்படியே போயிட்டு இருந்தோம்னா பொதுவாகவே வந்து வடநாட்டு பக்கம் தமிழனை மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான், அதே கதை தான். இப்போ நம்ம வந்து 12 பேராக போயிருந்ததுனால அவங்க பேசுனாங்கன்னா நம்ம எதிர்த்து பேசணும். இதே சிங்கிளாக நீங்கள் போனீங்கன்னா நம்மளை வந்து ஒரு இதாக கூட மதிக்க மாட்டாங்க. அப்படித்தான் நம்ம ஒரு சில பேர் வந்து அவங்கள வடக்கன் அப்படின்னு சொன்னோம்னா, அது என்ன வடக்கன் மரியாதை இல்லாமல் அப்படின்னு இங்கே இருக்கிற ஆட்கள், தமிழ் ஆட்களுக்கு கோவம் வந்துடும். ஆனால் நீங்கள் எல்லாம் வடநாட்டு பக்கம் போனீங்கன்னா தான் தெரியும், அவன் இதாக கூட மதிக்கவே மாட்டேன். அப்படித்தான் நடந்துக்குவான் நம்மளை. அதுவும் தமிழ் ஆள் அப்படின்னா ஒரு ஏளன பேச்சு தான் பேசுவாங்க, ஒரு திமிராக தான் பேசுவாங்க. அப்படி தான் நம்மள்டையும் பேசினாங்க. அப்புறம் நம்ம 12 பேராக இருக்கோன்னே கொஞ்சம் நம்ம திருப்பிக்கிட்டு, ஹிந்திலலாம் கிடையாது, ஹிந்தி தெரியாது போடா அப்படின்ற மாதிரி தமிழ்லேயே பேசவும் அவன் நம்ம பாஷை அவனுக்கு புரியலை, அவன் பேசுகிறது நம்மளுக்கு புரியலை. கடைசியில் ஒரு வழியாக போய் தொலைங்கடா அப்படின்ட்டு அவன் போய் உக்காந்துட்டான். நம்மளுக்கு சேஃப்டி ஜாக்கெட்டு கொடுத்தாங்க, கிழிஞ்சு நாராக தொங்கி போனது. அந்த ஜாக்கெட்டை நம்ம போட்டுட்டு போனோம். அதையே நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துக்க வேண்டி இருந்துச்சு. இப்படிலாம் இருந்துச்சு. சரின்னு போயிட்டோம். போய் வாட்டர் ரைடிங், ஃபஸ்ட்டு பைக் ரைடிங். சரின்னு பைக்கில் உட்கார வச்சு அப்படி ஒரு 100 மீட்டர் போயிட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா, 100 மீட்டர் கூட்டிகிட்டு போகிறாங்களே, இந்த பைக் ரைடில் 100 மீட்டர் கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகும்போதே கேட்பார், எக்ஸ்ட்ரா போகிறீங்களா அப்படின்னு கேட்பார். அப்படியா, நம்மளும் ஒரு ஆர்வத்தில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா எக்ஸ்ட்ராவுக்கு 200 ரூபா அப்படின்பாங்க. அந்த 200 ரூபா கொடுத்தோம்னா இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே கூப்பிட்டு போவாங்க. அதே மாதிரி அந்த டியூப் ரைடிங் சொன்னேன்ல, அதுக்கு வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரா போகிறதுக்கு 150. இந்த பனானா ரைடிங்க்கு எக்ஸ்ட்ரா தூரம் போகிறதுக்கு 300 ருபீஸ். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 100 மீட்டர். சும்மா நீங்கள் வந்து அந்த 1300 ரூபா கட்டினீங்கன்னா 1300 ரூபா எங்கள் ப்ளஸ் 250 போட்டு 1550 போட்டான்ல, அந்த 100 மீட்ரு தான். இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவோம். அப்படி கண்ணை மூடி இப்படி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே போயிடுவோம், வந்துடுவோம். சரியா? எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா மட்டும்தான்
நல்லா தூரமாக போக முடியும். ஏன்டா அந்த ஃபோட்டோ வீடியோ இன்க்ளூடட் அப்படின்னு போட்டிங்களே, அதெல்லாம் எடுக்கவே இல்லையே, நாங்களே தானடா ஃபோட்டோ பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா, அது ஸ்கூபா டைவிங்கில் தான் அப்படின்னாங்க. அட கரெக்டாக அப்படி சரி விடுங்கடா அப்படின்னா, அங்கேயே ஒரு ஃபோட்டோகிராஃபர் நிற்பார். அதாவது வீடியோ எடுத்து தரதுக்கு 100 ரூபா, ஃபோட்டோவுக்கு 20 ரூபான்னு நிற்பார். ஏன்னா அவருக்கு கடை வியாபாரம் இல்லை. அப்புறம் வந்து அவரை தான் நாங்கள் பிடிச்சி ஃபோட்டோலாம் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். சரின்ட்டு மறுபடியும் போட்டில் ஏற்றி ஸ்கூபா டைவிங் போகலான்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாராசைலிங் எப்படின்னா அதே மாதிரி தான். அப்படி ஏற்றுவாங்க, மேலே போய் அப்படி ஆஹா மேலே பறக்கிறோம் அப்படின்ற போது சரக்கு கீழே இறக்கி தம்பி ஜாலியாக இருந்தியா இறங்கிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. நாதாரி பையில அப்படின்னு சொல்லிவிட்டு சரி எக்ஸ்ட்ரா நேரம் போறியா அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா நேரம் எவ்வளோ அப்படின்னா 1000 ரூபா. இப்படி ஒன்றுக்கும் காசுன்னு காசை பிடிங்கிட்டே இருந்தாங்க. சரி ஸ்கூபா டைவிங் இது என்ன கருமத்தை பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லி அங்கே போனோம்னா எல்லாம் சேஃப்டி ரூல்ஸு எல்லாத்தையும் பேசிவிட்டு 200 ரூபா அங்கே ஒரு எக்ஸ்ட்ரா. எதுக்குடா அப்படின்னா அது காதுக்குள்ளே தண்ணி போயிடாமல் இருக்கிறதுக்கு ஒரு கேப்பு தருவோம் அப்படின்னு. ஏன்டா அப்போ அங்கே ஒரு 250 ரூபா வாங்கினீங்களே, நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்ல ஒரு 250 ரூபா இந்த ஸ்கூபா டைவிங்க்கு கொடுப்பாங்க அப்படின்னு. அதுக்கு காஸ்டியூம் நாங்கள் தரோம், அது தனி இது தனி அப்படின்னாங்க. எங்கே அந்த காஸ்டியூமை காட்டு அப்படின்னம்னா அந்த காலில் ஸ்கூபா டைவிங் போடுவோம்ல அந்த ட்ரெஸ்ஸு அதை கொடுத்தாங்க. அது வாங்கினாலே சொந்தமாக வாங்கினாலே 400 ரூபா தான் வரும். 200 ரூபா அது வாடகை. நாசமாக போன எடுவட்ட பயல்களா அப்படின்னு. அப்புறம் காதுக்குள்ளே தண்ணி போணுச்சுன்னா காது வலிக்கும், தலை கிண்ணுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி ஒரு 200 ரூபா வாங்கிட்டாங்க. சரிண்ணா அதையும் போட்டுக்கிட்டு அதுவும் என்ன 5 நிமிஷம் பிடிச்ச ஒரு அமுக்கி அப்படி வீடியோ ஷூட் எடுத்துகிட்டு அனுப்பி விட்டுறாங்க. அந்த நல்ல வேளை அந்த வீடியோவுக்கு காசு வாங்கலை, அனுப்பி விட்டுறாங்க. அதாவது அந்த ஸ்கூபா டைவிங்கில் 5 நிமிஷம் இப்படி அமுக்கி எடுப்பாங்க, அவ்வளோதான். இப்படி எக்ஸ்ட்ரா நேரம் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணும் இல்லை ஆழம் போகணும் அப்படின்னா அதுக்கு தனி காசு, அதுக்கு 1000 ரூபா. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் காசு கொள்ளை அடிக்கிறாங்க. ஸ்டார்டிங் இங்கே வந்து 1300ன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. +250 +200 ஒவ்வொரு ரைடிங்லேயும் எக்ஸ்ட்ரா தூரம் போகிற காசு அப்படின்னு சொல்லி நல்லா கொள்ளை அடிப்பாங்க. அதனால் ரொம்ப எதிர்பார்ப்போட போகாமல் போனோமா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோமா. அந்த இதில் சூரிய வம்சமில் வந்து யானையில் ஏற்றுவார்ல, ஏறிட்டியா ஆசை தீந்துருச்சா இறங்கலாமா அப்படின்ற மாதிரி அதுலையாவது 5 நிமிஷம் யானை நடந்துட்டு கொண்டு வந்து விடும். ஆனால் இதில் ஏற்றுவாங்க இறக்குவாங்க, அவ்வளோதான். 30 செகண்டு கூட இருக்காது. அதனால் ரொம்ப எதிர்பார்ப்போடு போகாதீங்க. இதுதான் உண்மையான நிலவரம். கோவாவில் இப்படி தான் நடக்குது. நீங்கள் என்ன தான் விழிப்புணர்வாக இருந்தாலும் எப்படியாவது உங்கள் பணம் பறிக்கப்படும். ஆனாலும் இவ்வளவு பணப்பறிப்புகள் நடந்தாலும் கோவா அப்படின்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸாக இன்றைக்கும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம்லாம் நடக்கத்தான் செய்யும். என்ன பண்ணுறது, எல்லா இடத்துலையும் ஸ்கேம் இருக்கத்தான் செய்யுது. நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்து பொழைச்சிக்கணும். ஸ்கேமுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு கோவா வராமல் இருக்காதீங்க. கண்டிப்பாக வாங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.